ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் பயங்கரமான டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. எஃப்ஜே, ரம்யா ஜோ, சபரி, கனியன் கோ இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க இவங்களாம் சேர்ந்தால் முதல்ல இதை பேச மாட்டாங்களே, புறணி தானே பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புறணி தான். ஆனால் விஜய் பார்வதி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து உடைக்கிறாரு நம்ம சபரி. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. என்னென்னா இப்போ விஜய் பார்வதி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாங்க, கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியுறாங்க. கரெக்டுங்களா? 110% பாசிட்டிவாக தெரிவாங்க அவங்க மக்கள்கிட்டையும் சரி, உள்ளே இருக்கவங்ககிட்டையும். ஏன்னா இவ்வளோ கெட்டவனாக இருந்தான், இவ்வளோ நல்லவனாக மாறிட்டானே அப்படின்னு அந்த 10% பெருசாக தெரியும். 110% வந்துட்டு பாசிட்டிவாக தெரியும். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சபரி உடைக்கிறார். அப்போ கனி என்ன சொல்கிறாங்க, அவளாலெல்லாம் மாறவே முடியாது, வெளியிலே நெகட்டிவாக தான் இருந்தான், உள்ளே மட்டும் வந்து நல்லவெல்லாம் மாறிடுவாரா, அது அவங்களோட கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இத்தனை பேரும் வந்துட்டு விஜய் பார்வதி பேசுகிற அளவுக்கு விஜய் பார்வதி ஒரு சம்பவம் பண்ணதுனால இங்கே வந்துட்டு பெணாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், விஜய் பார்வதியை கண்டு பயம். அதனால தான் வந்து எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதியை பற்றியே பேசுகிறாங்க. சபரியாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, எஃப்ஜேவாக இருந்தாலும் சரி, ரம்யா ஜோவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பயம். ஏன்னா இந்த பொண்ணு மட்டும்தான் ஹைலைட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ மக்கள் மனசில் நின்றுட்டே இருக்குது. சப்போஸ் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி டைட்டில் அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து 3 நாமத்தில் போட்டு போகணும், அந்த ஒரு பயம். பட் என்னை கேட்டிங்கன்னா விஜய் பார்வதி டைட்டில் அடிக்கிறது பெரிய கஷ்டம். அதுக்கு வந்து நிறைய வேலை இன்னும் பண்ணணும் அவங்க. ஆனால் கண்டிப்பாக டாப் 5 வருவாங்க, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது கூட உங்களுக்கு வந்து ரொம்ப பயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களாவது ஏதோ பண்ணி நெகட்டிவோ பாசிட்டிவோ வந்துடுறாங்க. இவங்க வெறும் பேச்சு மட்டும்தான். ஒரு சூப்பர் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க சூப்பர் டீலர்ஸ் ஃபேமிலிக்கு, அதையே ஒழுங்காக இவங்களால பண்ண முடியல. போயிட்டு ஒருத்தங்கிட்ட போய் சண்டை போட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களாம் பேசுகிறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து கனியன்கோ அப்படியே விஜய் பார்வதியை பற்றி நடுங்குறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி இந்த ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.